ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை சொல்ல போறேன். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயணம் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, இந்த கதை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது பிரம்மாண்ட புராணான்னு ஒரு புராணத்துல இருக்கு. இது கடைசி லலிதோபாக்கியானான்னு ஒரு இதுல இருக்குது. அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா தசரதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமரோட அப்பாவே எடுத்துட்டீங்கன்னா அவரே காஞ்சி காமாட்சி, அதாவது லலிதா பரமேஸ்வரி கிட்ட தவ இருந்துதான் ராமரை பெத்தெடுத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா முதல்ல அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அது எப்படி லலிதா பரமேஸ்வரி கிட்ட வேண்டி, அதை காஞ்சி காமாட்சி கிட்ட வேண்டி எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் கோ. இது என்னன்னா உங்களுக்கு இந்த கதை நிறைய சொல்லப்பட்டிருக்காது. இது ராமாயணத்தோட சேர்த்து சொல்லப்பட்ட கதை கிடையாது. என்னன்னா ஒரு காலகட்டத்தில் தசரதர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற போது என்னன்னா வசிஷ்டர்கிட்ட போய் கேட்பாரு. அப்பதானே வசிஷ்ட மகரிஷி அவங்க குலகுருவா இருந்தாரு. வசிஷ்டர்கிட்ட போய் கேட்பாரு, குருஜி இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்கும்போது வசிஷ்டர் ஒரு செகண்ட் பார்த்துட்டு தியானத்துக்கு போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீங்க காஞ்சி காமாட்சிட்ட வேண்டுங்க, நீங்க அம்பாலோட அருளை வாங்கினீங்கன்னா நீங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் என்ன சொல்லுவாருன்னா, அம்பாள்கிட்ட தவம் எடுக்க சொல்லி அவர் இது கட்டளை எடுப்பார். அப்ப என்னன்னா அறிவுரை கொடுக்கும்போது என்னன்னா காஞ்சி காமாட்சியை நினைச்சு பல வருஷம் தவம் பாடுவார். பண்ணன உடனே அம்மன் மகிழ்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காஞ்சி காமாட்சி நேர்ல தோன்றி இந்த மாதிரி காஞ்சிக்கு வா, காஞ்சிக்கு என்னை என்னோட சன்னதி என்னை பார்த்துட்டு, மூலவர் சன்னதி என்னை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற என்னோட மகா கௌரி, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற சன்னதி எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற தேவிகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நீ காலில் விழுந்து எந்திரிச்சின்னா, எல்லா தேவிகளோட காலில் விழுந்து எந்திரிச்சின்னா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் தரிசனம் கொடுத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாருன்னா, தசரதர் அவரோட ஒய்ஃபோட எல்லாத்தோடையும் சேர்ந்து காஞ்சிபுரம் போவாங்க. காஞ்சிபுரம் போய் அங்க எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு, வழக்கமா உங்களுக்கு அரசர்கள் போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, எங்கேயாவது போனாங்கன்னா தான தர்மம் பண்றது, லொட்டு லொஸ்க்கு அதெல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்னன்னா அம்மனோட சன்னதிக்குள்ளார நுழைஞ்சு அம்பாள் கிட்ட பரிபூர்ணமா சாஷ்டாங்கமா விழுந்து அவர் அங்க இருந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு பாடல் பாடி அம்மனை மகிழ்விச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் இருந்து 7 நாள் கிட்ட இருந்து டெய்லி ஜபம் பண்ணி அம்பாளை மகிழ்விப்பாங்க. அப்ப என்னன்னா மறுபடியும் நேர்ல தோன்றி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும், என்னோட அம்சமாவே பிறக்கும், 6 குழந்தைகள் பிறக்கும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, நீங்க என்னோட அம்சமா பிறக்கும்னு சொல்லும் போது அம்பாள் ஒரு பெண் தெய்வம்ல, ஆனா பிறந்ததெல்லாம் ஆண் குழந்தைகள். அப்போ என்னன்னா இதுல ஒரு சூட்சமம் என்னன்னா, இதுல இன்னொரு சூட்சமம் இருக்குது. நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதிசக்தியோட ஃபெமினின் மாஸ்குலின் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிம்பாங்க. அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் புருஷா, ஆனா விஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் புருஷா கிடையாது. அவர் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதிசக்தியோட ஒரு பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது கொஞ்சம் ஃபெமினின் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் விஷ்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோகினி அவதாரம் இருக்கும். மத்த எந்த தெய்வத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பிரம்மாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபெமினின் ஃபார்ம் இருந்தாலும், விஷ்ணுக்கு ஃபெமினின் ஃபார்ம்னே ஒன்னு இருக்கும். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபெமினின் கவுண்டர் பார்ட் இருந்ததுனாலும் விஷ்ணுக்கு ஃபெமினின் ஃபார்ம் இருக்கும். அதாவது ஒரு அவதாரமே ஃபெமினினா இருக்கும். சோ நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காடஸ் அப்படிங்கறது இந்த ஸ்டோரியில மறைமுகமா சொல்லியிருப்பாங்க இந்த சூட்சுமத்தை. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க தேவியை உபாசனை பண்ணீங்கன்னா மறைமுகமா மகாவிஷ்ணுவை உபாசனை பண்றதுக்கு சமானம். அது மட்டும் இல்லாம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புராணங்கள்ல போகும்போது நிறைய டீகோட் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டோரி நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா என்னன்னு நீங்க கேட்பீங்க. என்னன்னா இந்த மாதிரி இப்ப பிரம்மாண்ட புராணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. ஏன் சிவனே பார்வதி விட்டு பிரிஞ்சு இந்த காலகட்டங்கள்ல பார்வதி என் கூட சேரணும் சிவன் தவம் பண்ணுவார் காமாட்சி அம்மன். அது வரம் கொடுப்பாங்க, காமாட்சி அம்மன் உனக்கு கிடைப்பாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவ ஆசையை நிறைவேற்றக்கூடிய தெய்வம் நான் சொல்லுவேன்னா, அப்ப நீங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீங்க அந்த அம்மன்ட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்க, ஜபம் பண்ணீங்க, வேண்டுனீங்கன்னா முழு பக்தியோட அந்த ஆசை நிச்சயமா நிறைவேறும். அதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதையோட இந்த டாபிக்கை நான் முடிக்கிறேன். இந்த சாராம்சத்தை புரிஞ்சுட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. காமாட்சி அம்மன் உங்களுடைய ஆள் மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசை, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்ற முடியாத ஆசையை நீங்க பரிபூர்ணமா வேண்டுங்க. அவ சன்னதிக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் என்ற ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியோடு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.